சாய் தர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உணர்ச்சிகளை அடக்குவதற்கு ஆன்மீகத்தில் அல்லது யோகத்தில் ஏதேனும் வழிமுறை உண்டா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த உணர்ச்சி அப்படின்றதே மனம் சம்மந்தப்பட்டது தான். இது மனம் போன போக்கில் போனாலே உணர்ச்சி தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உணர்ச்சியையும் இந்த மனத்தையும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆன்மீகம் தேவைப்படுது. இந்த உணர்ச்சியையும் இந்த மனத்தையும் அது போன போக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா பல தீமையான செயல்களை தான் அது செய்யும். அதனால் இந்த ஆன்மீகமே இதுக்காக தான், உணர்ச்சியை அடக்கிறதுக்கு தான் ஆன்மீகம். இந்த உணர்ச்சியை அடக்கிற முடியுமா ஆன்மீகத்தில் அப்படின்னா வெறும் பக்தியில் இதை அடக்க முடியாது. வெறுமனே பக்தியில் இதை அடக்க முடியாது. இதை யோகத்தில் தான் நீங்கள் அடக்க முடியும். இப்போ யோகத்தில் அடக்க முடியும்னா யோகத்தில் போன உடனே இது அடங்கிருமா அப்படின்னா இது நாமளாம் அடக்கிறது கிடையாது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உணர்ச்சியை. ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்டது. அது மனம் சம்மந்தப்பட்ட மனம் உக்கிர நிலைக்கு போகும்போது தான் அந்த உணர்ச்சி அப்படின்றது மேலோங்குது. அப்போ அது வேகமானது. அது அசுரத்தனமானது. அப்போ அந்த அசுரத்தனமான அந்த வேகத்தை உணர்ச்சியை ஒரு மனிதன் அவ்வளோ ஈஸியாலாம் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பல மடங்கு அதை உங்களை தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் ஆன்மீகத்தில் சில பயிற்சி முறைகள் நல்ல குரு ஒரு பயிற்சி கொடுப்பார், சில பயிற்சிகள் கொடுப்பார். இந்த உணர்ச்சி முறைகளை அடக்கிய குருவாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்குற பயிற்சி தான் இதை அடக்க முடியும். அதுதான் உபதேசம் சொல்கிறது. இந்த உபதேசம் அப்படின்னு அவர் இந்த தொட்டு காட்டுவார். சில இடங்களில் ஒரு இடத்த மட்டும் முக்கியமாக தொட்டு காட்டுவார். அப்படி தொட்டு காட்டும் போது அந்த இடத்துல தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய உணர்வுகள் பூரா அந்த இடத்துல போய் குவிக்கும்போது உங்களுடைய உணர்வுகள், அதாவது கெட்ட உணர்வுகள், நல்ல உணர்வுகள் அல்ல, கெட்ட உணர்வுகள், கெட்ட உணர்ச்சிகள் அங்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இது உண்மைதான். இது கட்டுப்படுத்தப்படுகிறது. அதுவே நாம் கட்டுப்படுத்த முடியாது. அது அப்போ அவர் அந்த இடத்த தொட்டு காட்டி சில வித்தைகளும் கொடுக்குறாரு, நமக்கு சில பயிற்சியும் கொடுக்குறாரு. அந்த பயிற்சியை நாம் அன்னாடம் காலையில் எழுந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக அந்த பயிற்சியை செய்யும்போது செய்ய 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 அவர் தொட்டு காட்டிய இடத்தையும் நாம் பார்க்க, அதை அனுபவிக்க, அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்களுக்கு அந்த உணர்ச்சின்றது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் அவங்க மெயினாக நம்ம மரபு ஆன்மீகத்தில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. சில வகையான உணவுகளை தவிர்த்திடணும், சில வகையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறணும் அப்படின்னு. ஏன்னா இந்த உணர்ச்சி மேலோங்கிறதுக்கு உண்டான உணவுகளை தான் நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், சராசரி மனிதர்களெல்லாம். இப்போ இந்த உணர்ச்சிகள் மேலோங்கிற உணவு எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வேலைகள் செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ இந்த மாதிரியான ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், ஆன்மீக பயணம் பண்ணணும், மனசை அடக்கணும், மனசை நல்வழிப்படுத்தணும், இறைவனை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த உணர்ச்சிகளை இதன் மூலமாக தான் கட்டுப்படுத்த முடியுமே தவிர எளிமையான வழியிலெல்லாம் இதை கட்டுப்படுத்திடவே முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் நூல்கள் படித்திருந்தாலும், எவ்வளவு நீங்கள் லைப்ரரியாக என் வாழ்க்கையை லைப்ரரியிலே தொலைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. அவர்களுக்கும் உணர்ச்சிகள் மேலோங்கி விடும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பக்குவமானவங்களாகவே இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் பேசுவாங்க, நல்ல அறிவு சார்ந்தே இருப்பார்கள். ஆனால் எவ்வளோ அறிவு சார்ந்த மனிதர்களாக இருந்தாலும் உணர்ச்சியை அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா அதற்குண்டான பயிற்சி அவங்க எடுக்கலை. வெறும் வாசிப்பு மட்டுமே ஒரு மனிதனை உணர்ச்சி என்கிற அந்த பக்குவ நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடுமானா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ அதற்கு உண்டான ஒரு பயிற்சி முறை உண்டு. ஏன்னா உணர்ச்சின்றது நீங்கள் சாதாரணமாக நினச்சி எடுத்துக்கக்கூடாது. என்னடா பெரிய விஷயமா இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா அந்த உணர்ச்சி தான் பல தீய விஷயங்களே நமக்கு எடுத்துகிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய படித்த பக்குவமானவர்கள் கூட இந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில தீய காரியங்களை செஞ்சுடுவாங்க. அப்போ இந்த உணர்ச்சி தான் அகங்காரத்துக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த அகங்காரம் உணர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்குது. அப்போ இந்த அகங்காரத்தை வேறு கல்வி முறையில் நம்ம மாற்றிட முடியுமா அப்படின்னா
ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தான் அதை வைக்க முடியும். முழுமையாக இதை வந்து அடைக்கிற முடியாது. அப்போ இதை அடக்கிறதுக்கு ஒரே வழி யோகத்தில் மட்டுமே உண்டு. யோகத்தை முறையாக பயில்பவர்களுக்கு நிச்சயமாக உணர்ச்சியை அடக்க முடியும். நன்றி. ஆத்மா வணக்கம்.